நீங்கள் பார்க்குற இந்த பொண்ணு பேர் தான் கிறிஸ்டல் சர்ல்ஸ். 10 வயசுலேயே இந்த பொண்ணு சாவை கண்ணில் பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்திருக்கு. இந்த கேஸ் வந்துட்டு டிசம்பர் 31, 1999 நடந்திருக்கு. அதாவது நியூ இயர்ஸ் ஈவில். இந்த பொண்ணு கிறிஸ்டல் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேத்தி ஹாரிஸ் வீட்டுக்கு ஒரு ஸ்லீப் ஓவருக்காக வந்திருக்கான். இந்த 2 பொண்ணுங்களுக்கும் அந்த நைட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க 2 பேரும். இந்த பொண்ணுங்க தூங்கினதுக்கப்புறம் 1 மணி 4 கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ளே பூந்திருக்காரு. அவர் தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறவர். இவர் பேர் டாமி லின் செல்ஸ். இவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சீரியல் கில்லர். ஏதாவது ஒரு நைட்டில் சும்மா ரேண்டமான ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அந்த வீட்டில் உள்ள ஆளுங்களை கொல்லுவார். ஸோ அந்த நைட் அவர் கேத்தியோட வீட்டை சூஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு கத்தியோட. இவர் ஃபர்ஸ்ட் கேத்தியும் கிறிஸ்டலும் இருக்கிற ரூமுக்கு தான் போயிட்டு கேத்தியை தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. எப்படின்னா கழுத்தை கத்தியால் வெட்டியிருக்காரு. கிறிஸ்டல் இதில் ஒரு சத்தத்தில் தான் எந்திரிச்சிருக்கா. என்னது ஒரே சத்தமாக இருக்குது என்னதான் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது கேத்தி ரத்தத்தில் கழுத்தில் கையை வச்சுட்டு ஹெல்ப் அப்படின்னு மெதுவாக சொல்லியிருக்கா. ஏன்னா கழுத்தை வெட்டினால அவனால் பேச முடியல, மெதுவாக தான் பேச முடிஞ்சிச்சு. கிறிஸ்டல் மயங்கியே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த டாமி என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்டல் கிட்ட வந்திருக்காரு. கிறிஸ்டலை பார்த்த உடனே கிறிஸ்டல் கழுத்தில் கையை வச்சுட்டு ப்ளீஸ் எனக்கு கொன்றாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருன்னு அழுந்து கெஞ்சிருக்கா. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கழுத்துலேருந்து கையை எடுன்னு சொல்லிட்டு கழுத்தை வெட்டியிருக்காரு. எப்படி கேத்தியோட கழுத்தை வெட்டினாரோ அதே மாதிரி வெட்டியிருக்காரு. ஒரு ஸ்லாஷ்லே கிறிஸ்டலோட கழுத்தை வெட்டியிருக்காரு. ஆனால் கிறிஸ்டல் ஸ்மார்ட். ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா அவன் கழுத்தை வெட்டினோடனே கிறிஸ்டல் செத்து போன மாதிரி நடிச்சிருக்கா. அப்போ தான் இந்த டாமி ரூம்பை விட்டு போவான்னு. அந்த கொலைக்காரன் போனதுக்கப்புறம் கிறிஸ்டல் கேத்திக்கிட்ட வந்திருக்கா. கிறிஸ்டலுக்கு தெரியும் கேத்தியோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டுட்டு போகுதுன்னு. ஸோ கிறிஸ்டல் என்ன பண்ணியிருக்கா, அவள் கையால் அவள் கழுத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டு வெளியே ஹெல்ப் தேடி போயிருக்கா. அவள் ஒரு நெய்பர் வீட்டுக்கு போயிட்டு கதவை வேகமாக தட்டியிருக்கா. அவங்க திறக்கிற வரைக்கும் வேகமாக கதவை தட்டியிருக்கா. ஒரு வழியாக அந்த நெய்பர் கதவை திறந்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க அந்த பிள்ளையை பார்த்தோன்னே. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை கை கழுத்து சட்டெல்லாம் ரத்தம்னோன்னு அவங்க பயந்துட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளையை உள்ளே விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளை ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்குன்னு. கிறிஸ்டலால் பேச முடியல. ஏன்னா அவள் கழுத்தில் பலமான காயம் இருக்கிறனால அவனால் பேச முடியல. அதனால ஒரு தாளில் தான் எழுதி சொல்லியிருக்கா என்ன நடந்துச்சின்னு. கிறிஸ்டல் அந்த தாளில் என்ன எழுதியிருக்கானா ஏன் கழுத்துக்கு உதவி தேவைன்னு. ஏன்னா அவள் கழுத்தில் தான் பலமான காயம் இருக்குல்ல அதனால. அதுக்கப்புறம் த ஹாரிசஸ் ஆர் ஹர்ட் பை தி ஸ்கை. அதாவது த ஹாரிசஸ்னால் கேத்தியோட ஃபேமிலி பேர். த ஹாரிசஸ் இந்த ஒருத்தரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எழுதியிருக்கு கிறிஸ்டல். அதுக்கப்புறம் டெல் தேம் டு ஹரி, அதாவது போலீஸை வேகமாக வர சொல்லுங்கன்னு எழுதியிருக்கு. கடைசியாக இந்த பிள்ளை will I live, அதாவது நான் உயிர் பொழைப்பேனா அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைக்கே நம்பிக்கை இல்லை இந்த பிள்ளை உயிர் பொழைக்குமா இல்லையான்னு. கழுத்தில் அவ்வளோ பெரிய காயத்தை வச்சுட்டு ஹெல்ப் தேடி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நெய்பர்ஸ் போலீஸ்க்கு கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் உடனே வந்திருக்காங்க. இம்மீடியட்லி கிறிஸ்டலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வழியாக கிறிஸ்டல் உயிர் பொழைச்சிட்டா. அவனால் ஸ்டில் பேச முடியல. ஏன்னா தொண்டையில் பலமான காயம் இருக்கிறனால எல்லாத்தையும் எழுதி ஒரு தாளால் எழுதி தான் சொன்னான். அவள் கண் முழிச்ச கையோடு என்ன கேட்டிருக்கான்னு அவள் அம்மா கிட்ட கேத்தி எங்கன்னு. கேத்திக்கு ஒன்றும் இல்லை தானேன்னு. அவங்க அம்மானால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா கேத்தி இறந்து போயிட்டா. போலீஸ் அந்த க்ரைம் சீன் நடந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேத்தியும் கிறிஸ்டலும் இருந்த ரூம் தான் ரொம்ப ரத்தமாக இருந்திருக்குன்னு. ஹாஸ்பிட்டலில் கிறிஸ்டல் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அந்த கொலைக்காரன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான்னு. கிறிஸ்டலால் பேச முடியலன்னா கூட அவள் ஒரு தாளால் தான் எழுதி சொல்லிக்கிட்டு இருந்தா. அவள் கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணா அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு, அவன் முடி எப்படி இருந்துச்சு, மீசை எப்படி இருந்துச்சின்னு. ஒரு வழியாக போலீஸ் அவள் சொன்னதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது டாமி லின் செல்ஸ்னு.
டாமி லின் செல்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் இந்த கொலை மட்டும் இல்லை, நான் இன்னும் பல கொலைகள் பண்ணியிருக்கேன்னு. நிறைய ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் கிறிஸ்டலால் பழையபடி பேச முடிஞ்சிருச்சு. அண்ட் கோர்ட்டில் அவள் டாமியை அவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ணா. அவள் அழுத அப்பப்போ, ஏன்னா கேத்தியோட ஞாபகத்தால். டாமி லின் செல்ஸ்க்கு ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. அண்ட் ஏப்ரல் 3, 2014 இவர் இறந்துட்டார். கிறிஸ்டல் ஒரு பெரிய பொண்ணாவே ஆயிட்டா. அண்ட் அந்த ட்ராமாலேருந்தும் அவள் ஹீல் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ், புது லைஃப் ஒன்று இருக்குது. கிறிஸ்டல் என்ன சொல்கிறான்னா, என்னோட இப்போ உள்ள நல்ல நல்ல மெமோரிஸ்லலாம் கேத்தி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு. அவனால் கேத்தியை மறக்கவும் முடியாது, ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுதான் இந்த கிறிஸ்டல் சர்ல்ஸ் கேஸ். அவளை தான். ஸோ அடுத்த ஸ்டோரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.